ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் விக்ரம் படம் பார்த்துருக்கீங்களா? கமல் சாரோட விக்ரம் படம். ஆமாங்க சார். ஃபஸ்ட்டு அந்த சீன்லேருந்து வரத்துக்கு முன்னாடி இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் குடிப்பார். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மோக் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அவரோட குணம் இப்படி தான் நினச்சோம். கரெக்டு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் என்னது, அவர் அது இல்லை, அவர் அதை அழிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தோம். இவங்களை பார்த்து எல்லாரும் வேறு இடம் போடுவாங்க. பட் இவங்க உண்மையான கேரக்டர் வேறையாக இருக்கும். ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு. இவங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு இந்த ஆசை, இவங்க பண ஆசை ஜாஸ்தி, இவங்க இப்படின்னு ஈஸியாக கனெக்ட் போட்டுருவாங்க. இவங்க மனசை யாருமே ரீட் பண்ண முடியாது. தே ஆர் வெரி செக்யூர்ட் வித் தட். ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா ரிஷப லக்ன ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கீ பொசிஷன் சொல்லுவாங்க. ஒன்றுமே வேலை இருக்காது, ஆனால் கீ பொசிஷன் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறைய பேர்ட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மினிஸ்ட்ரியிலலாம் நிறையா ஒர்க் பண்ணிருப்பாங்க, சத்தம் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த கணக்கு போடுறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதாவது இதில் என்ன லாபம், இதில் என்ன ஃபைனலைஸ் அப்படின்னு. சார் நான் இதெல்லாம் இல்லையே சார், நான் ஏமாந்தவன் தான் சார் நிறையா இருக்கேன், நான் வந்து நிறைய ஏமாந்துட்டேன் சார், இப்படி சொன்னால் இந்த கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஹாரோஸ்கோப்பை ரீசெக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அவங்க ஹாரோஸ்கோப்பை ரீசெக் கண்டிப்பாக அவங்க பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பாங்க. இது ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு உண்டான கேரக்டர்.